லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பாவோ இனிமையான குரல் என்ன கூப்பிடுவியா மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா இடத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க. அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் ஏமாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க போங்க. என்னங்க 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 இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடி இருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல? சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா, பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம்? ஏன் இதே அவனுக்கே வச்சிரா? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா உறவா இருந்துடுங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா இப்படி. ஒரு இடிச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாளே. சாமி சீக்கிரமா திருப்பதி தீர்ந்துட போகுது. வறண்ட பெரியலாம் சாமி. யார டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ, மம்மி எலிபண்டா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா நைனா? கப்பல்ல போகல நைனா. கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகளா இது? பூதங்கடி. இவங்க என்னமோ ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். கோவிந்தா, லட்டு கடைக்கு கோவிந்தா. எங்க சைடுக்கு லட்டு கடைக்கு கோவிந்தா. ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. ஓ, யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கும் போல இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா 2 வருஷத்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது 2 பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா
உன் கோயில் உண்டியிலேயே 2 பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டேய் வெங்கடாஜலபதி பாவம் விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. தள்ளி உட்காருங்க. வண்டி எடுப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. See the best house. That house, Okay house? beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course, இதேதான் என்னோட 5வது வைஃப் கூட சொல்லுவா. One more repetition. 5th wife. Head down. Thank you. Shall we see the house now? A little move. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா? கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறான். Come on, quick. Wait man. Quickயா. டேய், ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. நில்றா. ஏண்டா பூட்ட நக்கற? பாத்துல இதுக்கு முன்னால? பாத்துங்க. என்ன பாத்துக்க? பாத்துங்க. Why so much of keys? This street all house my house. அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா வாடா காட்டுறேன். டேய் இதான் வீடு பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாத, பொத்துன கீழே விழுந்து கையை கால உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிளேஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்டேன். தட் சைட். No, you are mistaken. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே ஃபிகர்மயம். எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. No, I want this house. ஆமா, என்ன வாடகை, எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான், 1000 rupees. அட்வான்ஸ் 10,000 rupees. என்ன இல்லையா? No. இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. நிறுத்து. டேய் டிரைவர், வேலை நிறுத்து. ஏன் ஜாமி வண்டி சொன்னேன்? நைனா, முறுக்குட்டாம வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்டா நைனா. நைனா, வேற வீட்டுக்கு திருப்பிடா. இல்ல, வேற சாச்சிடுவேன். டிரைவர் வண்டி வீடுக்கு திருப்பப்பா, சாச்சாலும் சாச்சிருவானுங்க. பாடமே கொடுக்கல, அதுக்குள்ள என்ன மேல வைக்கிறேன்? டென்ஷன். என்னாச்சு? நத்திங். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இல்ல, பரவாயில்ல. ஜஸ்ட் 2000 rupees சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேயா? ஆட நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? டோன்ட் டச். வயிற்றுல கை வைக்கிறேன். பணத்தெடு மேன். என்னடா நான் எண்ணிக்கிறேன். பிரதர், பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க்யூ. ஹலோ, we will meet ஜெனரல் ஹாஸ்பிடல். ஜென்டில்மேன், ப்ளீஸ் டு மீட் யூ. சரிடா நாயே. ஐயோ, யானை கூட்டம் ரிட்டனா? நைனா, வீடு திறந்திருக்கா நைனா? திருட உள்ள பூந்துட்டான் போல இருக்கடா நைனா. வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா பூட்டிட்டு வந்தியா? நல்ல பூட்டி தாண்டி வந்தேன். எவன் வந்து திறந்தானே தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? ஏண்டா எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களையும் யாருன்னு கேக்குறேன் நீ? இப்பதான் ஹவுஸ் ஓனர் 2000 rupees டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 8000 rupees நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏண்டா பூட்டை வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலேயே முடிக்காதா. அண்ணா, அந்த 3 பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டுது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் பாளையத்துக்காரிகளை பார்த்தாலே பம்புவ. பம்பாய்க்காரி விஷயத்துல உன்னை நம்புறேன் பாரு, என் புத்திய கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிளவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்து முட்டியாடா. அண்ணா. என்னடா அண்ணா? என்னடா அண்ணா? என்னடா? அக்கா ஓடி போனா தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சே? அது பச்சை மண்ணுன்னு விட்டா புடிச்சு பொம்மை செஞ்சிரு போட்டிருக்க. டேய், ஒக்கா ஓடி போனன்னைக்கே அவ உறவை அறுத்து விட்ட. அவளுக்கு வக்காலத்து வாங்கினா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். என்ன இது கிளம்பி கோவிச்சுட்டு வேண்டாம்டா. உட்காருங்க. உட்கார மாட்டேன். உட்காருங்க. சரி உட்கார்றேன். சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்?
சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய், வலையில சிக்கின எலிய நழுவ விட்டுட்டு பங்குல இருக்கிற எலிய அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். நான் தானே பயந்துட்டீங்களா? நாயே, நீயா இந்த நேரத்துல இங்க வந்த? நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர் இங்க கழிச்சிடாத. கழித்து விட்டேன் ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வையே. அண்ணா, சூப்பர் ஐடியா. என்ன, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுவாங்க. நான் அதுக்கு சொல்ல மூடுக்கணுமா? மூச்சு முட்டுதுடா. அட மூச்சு முட்டுது. ஐயோ தம் பிடிச்சுங்க. பம்பாய்க்காரிகளை பயமுறுத்தி துரத்து வேணும் பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவி. என்ன பாட்டு பாடி நாய வச்சுட்டேன்? நம்மளை முத்து முத்தே, முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை. முத்து முகத்தை கல்றா. முத்து, நான் தான் சிரிசு. முகமூடி தூக்குனா, முகமூடி தூக்குனா. வரமாட்டேங்குதுடா. எங்கடா இறுக்கி கட்டி தொலைச்ச? உங்க அண்ணன் சொல்ல கடையாளம் தெரியல. முத்து அண்ணன், அண்ணன் வரமாட்டேங்குது. ஐயா ஐயா ஐயா, முத்து அண்ணன், முத்து ஐயா, அண்ணன் அண்ணன் அண்ணா அண்ணா அண்ணன், நான் தான் அண்ணன். அண்ணன் ஐயோ வேட்டி பிடிக்கிறேன். அண்ணே, நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாரது? யார் அந்த நேரத்துல? சின்ன மாமா. ஐயோ அம்மா, பெரிய மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. இது உனக்கே நியாயமா இருக்கா? 1/4 கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லி வெறும் வயித்தோட பட்டி போட்டனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆட்டு கொதறி இருப்பிய. அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. இவ்வளவு திட்டுற கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துன்னு துரத்து. உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தை இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. குருவிக்கென்ன கட்டுப்பாடு, சென்றலே உனக்கேது சொந்த வீடு. நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த, இன்னுமாடா சாப்பிட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன். இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். சிகப்பு, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவிதான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. கழுகு குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல, இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா. சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளுலன்றா, இதை நீ உசுரோட தின்னாலும் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நீங்க சுட்டாலும் வைக்க மாட்டேன். என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல, கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கை மாலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன். நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, எல்லாம் நிறைய சோறு விழும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில? புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு
உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்கேடா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குல ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டு தான். ரெண்டுக்கு இதுலயே போயிடுவா? அடிங்க. சேர்த்து பேச, இல்ல, சேர்த்து பேச. இல்ல, ஏய், நில்றா, நில்றா, அடிக்காதீங்க. நில்றா, நில்றா. இந்த பாரு, சொன்னா கேளுங்க. தூக்காதீங்க. வாங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ, நாயே, போமா. ஐயோ, சித்தப்பு, நாயே, ஐயோ. ஓ, 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? என்ன சித்தப்பு, சாப்பிட்டீங்களா? ஐயோ, சித்தப்பு, சித்தப்பு. ஏண்டா, உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப் பண்ணி கேப்பியா? சித்தப்பு, ஏன் அடிக்கிறீங்க? நான் அடிக்காதீங்க. சித்தப்பு, ஐயோ, ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? என்ன எதுக்கு பாட்டி ஒரு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர்தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு, என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்காட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய சித்தப்பு, வேணாம், காலை சாப்பாடு கடிச்சிருவேன். நிறைய குடுக்குறேன். ஒண்ணும் அப்படிலாம் சீக்கிரம் போங்க. எல்லாரும் பண்ண கூடாம சாப்பிடுங்க. போங்க போங்க. போயா போங்க. அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது. சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா இது? பூ சித்தப்பு. பெரிய நேரு பரம்பரை. சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான். நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிளிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண? பிளிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய், சொல்றா, என்னடா இது? இல்ல சாப்பாட்டுக்கு. ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலவோடு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த? படா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பார்த்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா? சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திடுச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது. துப்பாக்கி எடுத்தாரு, செல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? அது இல்ல சித்தப்பு, பாவம் எங்க ஆத்தா. என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகிற? நீ எங்க ஆத்தா நிறமாத கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டாத பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டை பம்பு தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்துக்குள்ள இருந்தியா? உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புளிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புளிய சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஊரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு
நாளையில இருந்து நீ நாய் பாண்டியன் பேரை மாத்தி வச்சுட்டு அலையிற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது. அப்ப உங்க வீரர் எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டிய. மாமா, நான் இல்ல. மாமா, அது எவனோ? மாமா நில்லுங்க மாமா. அட நிக்க மாட்டேன். மாமா, விட மாட்டேன். போட்டு வையா. மாமா வண்டி வாடா. நில்லுங்க மாமா, சட்டை கழிச்சுவோம். மாமா சட்டை கழிச்சிருவியா? என்ன மாமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க உட்கார்ந்திருக்கேன். இப்படி நீங்க ஓடுறீங்களே. அடடே மாப்ள, என்ன மாப்ள? நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். சாயந்தரத்துல இருந்து இங்கேவா இருக்கிற? பாரு மாப்ள, உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைச்சோம். அதுக்குள்ள கடையில ஒரு வேலை, நான் அவசரமா போயிட்டு வந்தேன். அப்ப நானு ஊருக்கு போ. நீங்க போயிட்டு போயிருவீங்க. அது சொல்ல முடியாது, விடிஞ்சாலும் விடிஞ்சிரு. நீங்க போயிட்டு மெதுவா வாங்க. நான் சாப்பிட்டீங்க படுத்து. என்னது சாப்பிட போறியா? டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா. போற நிறுத்துறா. போயிடுவான்டா. அக்கா. பாசத்தை பாத்தியா? உள்ள பூந்துறாடா, அக்கா. பூந்துருவான்டா. அத்தை மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ, கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு இத கவனிப்போம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன். வழியில உள்ள வெட்டி போட்டிருந்தேன். ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி, லோயிங்கி, டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏண்டிய. ஏண்டி நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலதா அப்பளம் பிடிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டுருக்கு. பாப்புல அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாடடா. வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை நம்பி நீ ஏமாறாத. நீ போமாப்ல. மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யார் எனக்கு? மாமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா. ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனது போரி போத்தி கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா? மாமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க போ. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுடா. மச்சான் அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா குழம்பு ஓடிடும், குழி பறிச்சுக்கிறேன். ஊத்து தட்டியோட தூக்கி ஊத்துறேன். மாமா அரிசி பிரியாணி அரிசியா? இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சான் அடிச்சீங்க? விரதம். தண்ணி விடுறி. அத்தை சுட்ட வடை. அடடா என்ன பிரமாதம் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டதில்லை. தண்ணி குடுறி. அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அப்பளம் தெரிக்குதோ? என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி அடைக்கிட்டு போய் வெளியில தும்பானோ? டேய் அது ஊர்காடா. டேய் நிறுத்துறா. இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறது இல்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு? நம்ம இருக்கிறவன்னு இலைய விட்டுட்டு போறோம். இல்லன்னா அதையும் தின்றுப்பான். ஓ மச்சான் என்ன பாக்குறான்? அதுலயே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல. அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்து சொல்ற குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம். இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும். தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டா. டேய் ரொம்ப லொல்லு பேசுற. எந்திரி மேல. ஆமா சாப்பாட்டுல ஊரு இருந்துச்சுல, அத தொட்டு சாப்பிடணும். நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய. எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி. தூக்கி விட்டுமா மச்சான்? உடம்ப பத்திரமா பாத்துக்க.
என்னை அடிச்சு இந்த ஊர் ஆள் இருக்கானா என்ன பாக்குறேன். ஒரு துணியும் காணோம், ஓடி போயிடுவோம். ஏண்டா சிரிச்ச? இருக்கலண்ணே, கொட்டாய் விட்டேன். கொட்டாய் விட்டு கிட்ட வாடா. சவிக்கமாண்ணே. ஏண்டா நான் சீக்கா கிடைக்கிறேன்னு உங்ககிட்ட எவன்டா சொன்னது? என்ன சவிக்கமான் தானே கேட்டேன். நான் என்ன ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறதுக்கு வர சவிக்குமான்னு கேக்குறேன். சவிக்கமான்னு கேட்டது ஒரு குத்தமாண்ணே. உன்னை எவன்டா சவிக்குமான்னு கேட்க சொன்னது? இனிமே சவிக்குமான்னு கேப்பியா? எவனை பார்த்தாலும் சவிக்குமான்னு கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? கேட்க மாட்டேன். சவிக்குமாவே இன்னைக்கு இருக்க கூடாது. கேட்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு. தெரியாது. அரே கேட்க வாயிலே மாட்டேன். மிதிக்கிறேன் பாரு. அரே பரவாயில்ல, கேப்பியா? கேட்க கேப்பியா? மாட்டேன். கேப்பியா? இனிமே உன் குடும்பத்துல கூட நீ சவிக்குமா இருக்கான்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். பாத்தியாக்கா உன் புருஷன் செஞ்ச வேலைய கும்மால் அடிச்சுட்டு இருக்காரு. தாயே சுட சுட கொஞ்சம் சோறும் குழம்பு இருந்தா போடுங்க தாயே. சோறு இல்ல ஒண்ணு இல்ல பாப்பா. ஏய் இல்லடா, அவ என்ன சொன்னா? பசிக்குதுன்னு பழைய கஞ்சி கொஞ்சம் கேட்டேன், இல்லன்னு சொல்லிவிட்டா சாமி. சோறு இல்லன்னு சொன்னாளா? வாடா. ஏய் வாடிங்க. என்னங்க இவங்கிட்ட என்ன சொன்ன? சோறு இல்லன்னு சொன்னி. சோறு இல்லன்னு சொன்னியா? அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்டுல நீ வச்சதா சட்டமா? இல்ல கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன்டி, சோறு இல்ல போடா. ஐயோ, மூஞ்சி பினாயில் போட்டு கழுவ துப்பிட்டானே. என்னங்க நீங்க போட்டு பண்ண வேட்டு சட்டை எங்கங்க? அதே வர்ற வழியில ஒரு பரதேசி பைய குளிர்ல வேட்டு சட்டை இல்லாம நடுங்கிட்டு இருந்தா, அவனுக்கு என் வேட்டு சட்டையை தானமா கொடுத்துட்டேன். பாரிவள்ளல் பரம்பரை நாங்க. அக்கா இந்த பாரிவள்ளல் பரம்பரை தானமா கொடுத்தாரு வேட்டி சட்டை, அது இதான்னு கேளு. டேய், அடுப்படியில தேங்காய் மூடிய களவாண்டு திங்கிற பையன் நீ பெரிய மனுஷனுக்கு போற இருக்குல்ல? நீ எங்க? என்னங்க ஆ, எத்தனை நாளாமே இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி. வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்கானாடி? ஏய் சொல்லுங்க உட்கார்ந்துட்ட. என்னங்க? வேண்டாங்க அதெல்லாம் தப்பு. ஏய், இந்த வீட்டுல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? ஆத்திரி பாய்யா. வேண்டாங்க நான் சொல்றது கேளுங்க. முடியாதுடி. ஏய், உன்னை எதுத்தா பேசுற நீ? கந்து கந்தா வந்து காக்காய் போட்டுருவோம் மகளே. காக்காய். ஐயோ யாராவது காப்பாத்துங்களேன், யாராவது காப்பாத்துங்களேன். அம்மா என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்புட்டு கோவம் வரக்கூடாதுப்பா. பொம்பளை போட்டு புளி அடிக்கிறது. ஏய், நான் ஆம்பளடி. 1000 சின்ன வீடு வச்சுப்பேன். குத்தி போடுவாங்களா குத்தி? ஏய், ஏய், போடி இது போடிச்சு போடுவேன். இடுப்பு கிட்ட போலாம் திம்மறி விடும். ஏய், ஐயோ யாரு? மரியாதை நடந்துக்க. பிச்சு விடுவேன் பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன். நீங்க நின்னீங்கன்னா புகையில வெட்டி போடுவேன். எல்லாம் பொண்டாட்டிக்கு பாய்ந்த பாசுங்க. என்ன சத்தம்? ஏய், அவன் தலையை நான் கொண்டு வந்துட்டேன் மறுவேளை. நில்லுடா டேய். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். அல்ல என் பொஞ்சாய் செத்து போயிட்டான். அட பாவமே, எப்படா செத்தா? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடுமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். அங்க பாத்தியா, ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து ஒருத்தன் தேங்காயை கரண்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி அடிக்கிறேன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொதிடுவேன். இந்த முறை சரியா சொல்லிடுறேன். ஓடுறதுக்கு தயாரா நின்னுட்டு சொல்லு. அந்த குடுமையை வாயால எப்படின்னே சொல்லு. அப்பா அம்மா இவன ஏண்டா மாப்பிள, எனக்கு புள்ளையா குட்டியா? எனக்கு அப்புறம் நீ தானடா வாரிசு. இந்த மேட்டுப்பட்டிக்கே நீ தானடா மிராஸ்தார் ஆக போற. இப்படி ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து தேங்காய் காண்டிட்டு இருந்தா எப்படி மிராஸ்தார் ஆகுறது? ஊருக்குள்ள 4 பேர் நல்ல பேர் வாங்க வேண்டாம்? நல்ல பேர்னா எப்படி எடுக்கிறது? நம்ம வடிவேறு பொண்டாட்டி செத்து போயிட்டா, அவனை போய் பார்த்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு வா. நல்ல வார்த்தைன்னா எப்படி? அப்படி கேளு என்கிட்ட. போன வாரம் குருசாமியோட அம்மா செத்து போயிட்டா. அவன் என்கிட்ட வந்து அழுதான். நான் போய், அடே குருசாமி, உங்க அம்மா உனக்கு மட்டும் தானே அம்மா, எனக்கு தான் அம்மா, ஏன் இந்த ஊருக்கே அவங்க அம்மான்னு சொன்னேன். அப்பதான் அவன் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடையாம இருந்தது. அம்மா செத்ததுக்கே இப்படின்னா பொண்டாட்டி செத்ததுக்கு எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவுதானா? இது கூட தெரியாத நான் எப்படி பண்ண ஆறாரு? எப்படி என் சாமர்த்தியம்னு பாருங்க. போடி மாப்பிள, இன்னைக்கு உன் சாமர்த்தியம் தெரிய போகுதுடி. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா.
ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா என்ன அடிக்கிறீங்க? What is the time, yeah? 9 ya. Oh, it's already late, yeah. Yeah. Go ya. Wait ya. Oh, discipline, yeah. Let's move ya. தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார். நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார் எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தர்றேன். சார் விளையாடுறீங்க சார். அவர்தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான்? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் மனதான் சார். வாய முடுறா. Shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். Get out man. Let's move. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப் மார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்டஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. Thank you gentleman. டேய் கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சு ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்தா படுறா அந்த பக்கம். பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. என்ன பேப்பரு? எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? ஆபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பா. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல. முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான். 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். ஏய் ஏய், நான் என்னடா என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது. பார்க்க போட்டோம். போட வெளிய. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா.
ஆமா உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான். தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம். பளிங்கு கல்லியே கட்டுனது. ஆமா தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? சார் இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. Thank you, gentleman. ஹலோ ஹலோ சார் சார் சொல்லுங்க சார். ஹலோ இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா. ஹலோ நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பிகர் எல்லாம் வெயிட் இங்க என் பீச்சர் கெடுத்துறாதீங்க. நீ ஏன் எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால். இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ போடா போடா. நான்சென்ஸ். கல்யாணம் ஆனப்பறம் தெரியுது ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தோம். நில்லுங்க. யார் நீங்க? என்ன வாட்ச்மேன்? 20 வருஷமா இதே ஹாஸ்டல்ல இருக்கோம், தெரியலையா உனக்கு? என் மூஞ்ச பாக்க மாட்டீங்களா? தாடி வச்சு மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டோம் வாட்ச்மேன். உங்களோட பேர் என்ன? மை நேம் இஸ் குலான்குஸ்கா. மை நேம் இஸ் அலாமாஸ்கா. ஓ ஸ்வீட் நேம். மணி 10 ஆச்சு. இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? கூடு விட்டு கூடு பாயிருது, மாடி விட்டு மாடி தாண்டறது வைக்கிறது. இந்த மாதிரி அஜால் குஜால் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வர்றோம். இதை எப்படி நான் நம்புறது? வடகரி வடகரி வெச்சுக்கோ, தான் தீஸ்கோ. நீங்க இனிமே டெய்லி லேட்டா தான் வரணும். அல்சமல் அல்சமல் அல்சமல்.